வணக்கம் மாணவர்களே. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான காலாண்டு தேர்வுக்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சொல்லி நீங்கள் இதை படிக்காமல் விட்றாதீங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறையவே சான்ஸ் இருக்குது. 75% இதுலேருந்து கேட்பாங்க. ஸோ ஒன் வேர்டு எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நெடுவினா பார்த்தீங்கன்னா நெடுவினா நீங்கள் இதில் மொத்தம் 14 ஒன் வேர்டு இருக்கா. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 ஒன் வேர்டு கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வரும். ஸோ கண்டிப்பாக அந்த 14 ஒன் வேர்டுக்கும் ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எவையேனும் 3 அணுக்கு விடை தருக. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எவையனுக்கு 2 அணுக்கு விடை தருக கேட்டிருக்காங்களா. இதுலேருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் எந்த கொஸ்டினுமே விட்றாதீங்க. எல்லா கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. 2னா 2 மட்டும் படிக்காதீங்க, 3ஐயும் படிச்சுக்கோங்க. அப்புறம் கலைச்சொல் தருகலாம் இருக்குது, புக் பேக் பின்னாடிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். அதுக்கடுத்து இது நம்ம என்ன பார்த்தோம்னா உரைநடையில் இருக்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து பாடலில் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த நிரால் நிறை அணி ஓமை அணிலாம் இருக்குது பார்த்திங்களா, எடுத்துக்காட்டு ஓமை அணி, அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து இலக்கணியம் பாராட்டுக, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பழமொழியை வாக்கிய நிகழ்வில் அமைத்து எழுதுக. அது தமிழாக்கம் தருக. இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களால் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து நெடுவினா பார்த்திங்கன்னா 6 மார்க் கொஸ்டின் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் நமக்கு 3 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. நமக்கு 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 6 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் நல்லா மார்க் எடுத்துடலாம். அதுக்கடுத்து பாடல் எல்லாமே கரெக்டாக நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க.